வணக்கம் நேயர்களே. கனி ஜோதிடம். இன்னைக்கு நம்ம காண்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பாகவம். இரண்டாம் பாகவத்தில் நிறைய விஷயம் இருக்கு. தனம், குடும்பம், வாக்கு, பேச்சுத்திறன், சரிங்களா, உங்களோட கடன் கொடுக்கல் வாங்கல், உங்கள் திறமை, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் தாயார் இருக்காங்க இல்லையா, தாயின் மூத்த சகோதரம் சகோதரி, அதாவது பெரியம்மா பெரியப்பா ஆகியவங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். உங்களோட பெருந்தன்மை, உங்களோட அடக்கம், உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு யோகம் கிடைக்கிறது, பிறருக்கு உதவுதல், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது இல்லையா. அதனால இன்னைக்கு குடும்பம் பற்றி பார்க்கலாம். ஏன்னா முந்தின பதிவிலே லக்னம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். லக்னம் அப்படின்னா நீங்கள், உங்களோட தனித்துவம், உங்களோட தனிப்பட்ட மகிழ்ச்சி, உங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களை அடுத்து உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கடத்து வேற யாருக்கு அடுத்தது கொடுப்பீங்க? உங்களோட குடும்பத்துக்கு கொடுப்பீங்க இல்லையா. அதை பற்றினதான். சரியா. இப்போ இரண்டாம் பாகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது யோக நிலைமையில் இருக்கா, நல்லபடியாக இருக்கா, இல்லை ஏதாவது முடக்கு சூன்யத்தில் மாட்டியிருக்கா, இல்லை முடக்காதிபதி சூன்யாதிபதி இரண்டாம் பாகவத்துலேருந்து அமர்ந்திருக்கா அப்படின்றது நிறைய விஷயம் பார்க்கணும். ஒரு குணத்திலே பார்க்க முடியாது. உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை கணித்தால்தான் உங்களுக்கு முழு பலனையும் சொல்லப்படும். இரண்டாம் பாகவம் ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னா உங்களுக்கு குடும்பம் சப்போர்ட் பண்ணும். குடும்பம்னா யாரு? உங்களுக்கு திருமணத்துக்கு முன்பும் பின்பும் அமையக்கூடிய குடும்பம் தான். சரிங்களா. அம்மா அப்பாவும் சரி, கணவன் மனைவியும் சரி, பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே உங்க குடும்பத்துல தான் சேருவாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம், அவங்க உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நீங்க அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அதை மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு உதவுறாங்களா, முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்றது பார்க்கறது தான் இரண்டாம் பாவகம். இது ஒரு நல்ல யோக நிலைமையில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல நிலைமையில இது கிடைக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு உறுதியா நிற்பாங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற ஒரு இடம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒரு முடக்கத்துலேயோ திதி சூனியத்துலேயோ ஏதோ மாட்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் உறுதுணையாக நிற்காது, சப்போர்ட்டாக இருக்காது. உங்களுக்கு என்னதான் நீங்கள் மாடு மாதிரி உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றினாலும் அவங்க உங்களுக்கு ஒரு துளி மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது தான். நான் என்னதான் உழைச்சி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் என்னை மதிக்கிறதே கிடையாது. நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், ஆனால் என்னை அவங்க பொருட்படுத்தவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இரண்டாம் பாகமும் கெட்டு போயிருக்குன்னு அப்படி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏதோ நேரம் மாட்டிக்கும், அதனால தான் இப்படிலாம் பிரச்சனை ஏற்படுதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டாம் பாகமும் கெட்டு இருந்தால்தான் உங்கள் குடும்பத்து மூலயமா கிடைக்கின்ற மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாருமே ஒன்றிணைந்து வாழ்வது கிடையாது. இப்போ கணவன் மனைவி பிரியறதோட பெற்ற பிள்ளைகளும் பிரிஞ்சிடுறாங்க. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, பெற்ற பிள்ளைகள் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழ்நிலையே அங்கே அமையல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஆரம்பித்து அப்படியே பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் அந்த இரண்டாம் பாகம் கெட்டு போயிருக்கும். அப்போ எல்லாருமே பிரிந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் எதிரியாக பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, நேராக போய் கதவு முடிப்பாங்க, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வெளில வரவே மாட்டாங்க, யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டா கூட தனியாக தான் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. நண்பர்களோ வெளி உலகத்தை தன் குடும்பத்தை தாண்டி அனைவருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க.
ஏன்னா குடும்பத்தோட நம்ம ஒன்றிணைந்து வாழ்ந்தால்தான் அடுத்தவங்க கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துப்போம். வெளி உலகத்துல நம்மளுக்கு நம்ம போய் மரியாதை கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி எல்லாமே கொடுக்கும்போது நம்மளுக்கு வேண்டிய எல்லாம் நல்ல காரியங்களும் நடந்துவிடும். வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் வெளியில தான் காமிப்பாங்க. இங்க காலையில எழுந்துப்பாங்க, மனைவி தன் கணவனுக்கு வேண்டிய கடமைகளை எதுவும் சரியா செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும் போது அந்த கோவத்தை கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவாரு, வெளியில தான் காமிப்பாரு. அப்ப அவருக்கு நடக்க வேண்டிய எல்லாம் ப்ராப்பரான விஷயம்லாம் நடக்காம போறதொட்டு வருமானமும் தடையாகும். இங்க ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா வருமானம் வரும், ஆனா மரியாதை இருக்காது. இது நான் அப்புறம் சொல்றேன். வருமானத்தை பத்தி அடுத்த இதுலயும் சொல்றேன். வாக்கு பத்தினது இருக்கு. அப்படியே ஒரு தொடர் வண்டியாதான் இது செயல்படுமே. 2ஆம் பாகமம் பாதிக்கப்பட்டா ஏதாவது ஒண்ணுத்துல உங்களுக்கு அடி வாங்கி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கிற மாதிரி உங்களை கோத்து விட்டுடும். அப்படிதான் நடக்கும். சரிங்களா? அப்போ குடும்பம் என்பது நம்ம அடிப்படையான மனித வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது. குடும்பம் இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி செல்ல முடியும். குடும்பம் சப்போர்ட்டா இருந்தா போதும், வேற யார் சப்போர்ட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது சப்போர்ட் இல்லை, மரியாதை இல்லை, நான் என்ன செஞ்சாலும் அவங்க எனக்கு மரியாதை தர மாட்டுறாங்க. வீட்டில் அதே மாதிரி பெண்கள் நிறைய வேலைகள் செய்வாங்க, குடும்பத்துக்காக எதுவும் போராடி எல்லாம் காப்பாற்றுவாங்க. ஆனால் வீட்டில் வருத்தம் பண்ணிக்க மாட்டான். அப்போ அவங்களுக்கே ஃபீல் ஆகிடும், என்ன இப்படி இருக்கிறோமே, நம்ம என்னதான் உயிரை கொடுத்து தியாகம் பண்ணாலும் அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க. ஆணா இருந்தாலும் பெண் மூலியமாகவும், பெண்ணால் இருந்தால் ஆண் மூலியமாகவும் இது மாதிரி பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா 2ஆம் பாக ரீதியா உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கான்றது கண்டுபிடிச்சால் மட்டுமே தான் முடியும். அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறதோட்டு தான் அங்க நடக்குது. இல்லைன்னா ஏன் அப்படி நடக்க போகுது? சரி, இதை சரி பண்றதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கு. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஜோதிடத்தில் உயிர் போனால் மட்டும்தான் திரும்ப கொண்டு வர முடியாதே தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதை யாரு சரி பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அது இறைவன் தான். ஆனா அந்த இறைவன் யாருன்றது உங்களுக்கு தெரியாது. அது ஜோதிட சாஸ்திரம் படிச்சவங்களால கரெக்டா இந்த இடத்துக்கு இந்த தெய்வம் இங்க போங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்ட முடியும். அவ்வளவுதான். ஒரு ஜோதிடரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான். இந்த தெய்வம் இங்க இருக்கு, இங்க போய் நீ சாமி கும்பிடு, இங்க போனா இந்த இடத்துக்கு போனால் இந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறதோட அதற்கேற்ற தட்சணை வாங்கிறது மட்டும்தான் அது அவங்களோட வேலை. அதை தவிர்த்து மீதி தன் தட்சணையை மீறி அதிகப்படியா ஒரு காசு கேட்குறாங்கன்னா அங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. ஏன்னா சரி பண்ணக்கூடியது தெய்வம் அங்க இருக்கும் போது நீங்க கூடுதலா எதுக்கு அமௌண்ட்டு வாங்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சாலே போதும். சரிங்களா? இதை சரி பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை. இதற்குரிய கோவில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை பார்த்து மன்னித்து விடும். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு ஜோதிடம் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லப்படும். சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.